வணக்கம். ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃபாலோவர்ஸ் நைட்டு நான் சுடுகாட்டு வழியாக போகும்போது எனக்கு பேய் நினச்சி பயமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேட்குற கொஸ்டின்ஸு ஒரு சிரிப்பாக இருக்கலாம். ஒரு சிலங்களுக்கு ஏன் இப்படி எந்த ஒரு ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கான்னு நினைக்கலாம். இது என்னென்னா, சின்ன வயசுலையோ இல்லைன்னா ஒரு மூட நம்பிக்கையோ நம்மளோட சமுதாயத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அது நிறைய சொல்லலாம், கட்டுக்கதைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சிலது அது ரீசனபிளாகவும் இருக்கும், ஒரு சிலது அன்ரீசனபிளாகவும் இருக்கும். பட் ஆனால் நம்ம மனசு அதை எப்படி எடுத்துக்குதுன்னு பொறுத்தது தான். நீங்கள் நடு நைட்டில் போகிறீங்க, பட் சுடுகாடு சைடு தான். பட் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இங்கே சுடுகாடு இருக்குது, எனக்கு எதோ ஆயிடுமோ, ஐயோ அப்படின்னு நீங்கள் நினைக்க தான் ஒரு விஷயத்தில் இல்லாதது இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஆயிடுவாங்க. திங்கிங்கே வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஏதோ இருக்குன்னே ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மன தைரியத்தை வச்சுருந்தீங்கன்னா அந்த பயம் வராது. எதுவாக இருந்தாலுமே நைட் ஆனாலும் பரவாயில்ல, சுடுகாடு வழியில் போனாலுமே பயப்பட மாட்டீங்க. பட் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு சின்ன வயசு பசங்கன்னா கொஞ்சம் ஃபீல் இருக்கும். தைரியம்லாம் உடனேலாம் வராது. அதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி ஆகணும், மோல்ட் ஆகணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குன்னா ஒன்று அந்த சைடு நைட்டு போகாமல் ஒன்று அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நினைங்க. இந்த ஒரு பேய் அமானுஷ்யம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ். உங்களுக்குள்ளே ஒரு குட் வைப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா உங்கள் பேட் வைப்ரேஷன் உங்களை தாக்கவே தாக்காது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாத போது, உங்கள் மனம் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் உங்களை மனசளவில் கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் மனதை எப்போவுமே கையால் கற்றுக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுக்கணும். எது நடந்தாலுமே போல்டாக ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது பயம்னு ஒன்று வரவே வராது. மேபி சின்ன வயசுல தான் நிறைய பேர் இந்த பேய் படம் பார்த்தா பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஹேபிட்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நார்மல். பட் வளர வளர பெருசாகியும் எனக்கு பயம்னு சொன்னாங்கன்னா வி செக் இட். அது என்னன்னு பார்க்கணும். அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ அந்த கேட்ட ஃபாலோவர்ஸ்க்கான பதில் இது. தேங்க்யூ ஸோ மச்.